பெண் குழந்தைகளின் அருமை. நம்முடைய வாழ்க்கையில பெண் குழந்தைகளின் அருமைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? திருச்சபை என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். சமுதாயம் பெண் குழந்தைகளின் அருமையை சமுதாயம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இந்திய தேசத்துல கிட்டத்தட்ட நம்ம 20வது நூற்றாண்டுல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த 20வது நூற்றாண்டிலும் இன்னும் ஒரு சில பெண்களுக்கு விரோதமாய் நடப்பிக்கக்கூடிய அந்த பெண்களுடைய இந்த சமுதாயத்துல பெண்களை இன்னும் ஒரு அடிமைப்படுத்தி வைக்கக்கூடிய இன்னும் ஒரு சில அந்த சூழ்நிலைகள் இன்னும் நம்முடைய சமுதாயத்துல இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாகவே அவர் என்ன செய்தார்னா பெண் குழந்தைகளை அவர் நேசித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாம் இந்த வேத பகுதியானது 3 சுவிசேஷங்களில் இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா. மத்தேயு 9ஆம் அதிகாரம், மார்க்கு 5ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம் ஆகிய வேத பகுதிகளில் இந்த பகுதியானது காணப்படுகிறது. 18வது வசனத்தை யாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் இவைகளை அவருக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இந்த வேத பகுதியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒருவர் வந்து சொல்லுகிறார். என்ன? ஒரு தலைவன் வந்து சொல்லுகிறான், என்னுடைய மகள் என்ன செய்ய போகிறாள்? மரிக்க போகிறாள், மரண அவஸ்தையாயிருக்கிறாள், நீர் வந்து அவளை என்ன செய்யும்? அவள் மீது உம்முடைய கைகளை வையும் என்று சொல்லுகிறார். கிட்டத்தட்ட 2000 வருடத்திற்கு முன்பாக யூத ரபிமார்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா பெண்களை என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. ஒரு சட்டம் உண்டு. பெண்களை என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. ஒரு சட்டம் உண்டு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அழைத்தவுடன் வேதத்துல பார்க்கிறோம், அவர் ரபி, போதகரே என்று அழைக்கிறாங்க. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட உடனே எந்த ஒரு காரியத்தையும் சொல்லாம என்ன செய்யறாருன்னா அந்த தலைவன் பின்பாக செல்லுகிறார். சென்று வேதத்துல வாசிக்கிறோம், அந்த வேத பகுதியில பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ள போய் எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறாங்க, மரித்து போனாள் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெண் பிள்ளைகளை அவர் ரபியாக இருந்தாலும் தெய்வமாக இருந்தாலும் அவர் ரபி என்று அழைக்கப்பட்டாலும் அவர் அந்த பிள்ளையின் மீது கைகளை வைத்து கைகளை தூக்கி விடுகிறார். தலித்தாகுமி எழுந்திரு என்று சொல்லி, சிறுபெண்ணே எழுந்திரு என்று சொல்லி அந்த பிள்ளையை என்ன செய்கிறார்? தூக்கி விடுகிறார். இந்த வேத பகுதியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் பெண் பிள்ளைகளை என்ன செய்கிறார்னா நேசிக்கிறார். வேதத்துல நமக்கு தெரியும், இந்த யோவான் 5ஆம் அதிகாரம் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். இந்த வேத பகுதியில் விபச்சாரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரிய அந்த பெண்ணை ஆண்டவரிடத்துல கொண்டு வர்றாங்க. எல்லாருடைய கைகளிலும் கல்கள் இருக்கிறது, எல்லாரும் கைகளில் கல்லை வச்சிருக்கிறாங்க. அந்த கற்களை வைத்து எப்பொழுது சமயம் கிடைக்கும் அந்த பெண்ணை என்ன செய்யலாம்? எரிந்து கொலை செய்யலாம் என்று சொல்லி அந்த வேத பகுதியில் யோவான் அந்த எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுவார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவன் அவன் முதலாவது தன்னுடைய கற்களை என்ன செய்யட்டும்? எரியட்டும் என்று சொல்லி அவர் சொன்ன மாத்திரத்துல அங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? ஒன்றன் பின் ஒன்றாக என்ன செய்திருவாங்க? போயிடுவாங்க. போன பிற்பாடு ஆண்டவர் அந்த பெண்ணை கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீ போய் இனிமேல் என்ன செய்யாத? பாவம் செய்யாத. ஆண்டவர் ரொம்ப பெண்களை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கக்கூடிய நல்ல தெய்வம். அது மாத்திரமல்ல, வேதத்தில் இன்னொரு வேத பகுதி, அதே யோவான் எழுதின சுவிசேஷத்தெல்லாம் நாம் வாசிக்கிறோம். சமாரிய ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சமாரிய ஸ்திரீ என்ன செய்கிறாள்? ஒதுக்கப்பட்ட அந்த சமுதாயத்திலேயே ஒதுக்கப்பட்டு அவள் அமர்ந்திருக்கிறாள். அந்த ஸ்திரியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி சென்று அந்த பெண்ணுக்கு என்ன செய்கிறார்னா தம்முடைய வார்த்தைகளை அறிவித்து
அந்த பெண்ணை என்ன செய்யறாருன்னா தம்மண்டையில என்ன செய்கிறார், தம்முடைய பிள்ளையாக மாற்றுகிறார். வேதத்துல வாசிக்கிறோம், அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்து போதனை செய்து அவருடைய போதனையின் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒருவேளை இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் பெண் குழந்தைகளை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனா 2000 வருடங்களுக்கு முன்பாக எப்பொழுது பெண் குழந்தைகளை அதிகமாக அவர்கள் மதிக்கவில்லையோ அந்த சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னா அந்த சமுதாயத்திலேயே பிறந்து அந்த சமுதாயத்திலேயே பெண்களை அதிகமாக நேசித்து பெண் பிள்ளைகள் மீது கைகளை வைத்து ஆசீர்வதித்தார். வேதத்துல ஒரு சம்பவம் இருக்கும், உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆண்டவர் சிறு பிள்ளைகளை அழைத்து அவர்கள் மீது கைகளை வைத்து அவர்களை அணைத்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லி ஒரு வேத பகுதி இருக்கும். வேத வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை கைகளை வைத்து ஜெபிக்கும் போது எல்லாரும் அதட்டுவாங்க, பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது என்று சொல்லி அதட்டுவாங்க. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அந்த இடத்துல பிள்ளைகள் இயேசு கிட்டத்துல வந்தாங்க, அந்த பிள்ளைகள் அனைவரும் பெண் பிள்ளைகள் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் எழுதுகிறாங்க. பெண் பிள்ளைகளாக இருப்பதனால, இவர் ரபியாக இருப்பதனால அவங்க சம்பிரதாயத்தின் பிரகாரம் என்ன செய்யக்கூடாது, ரபி பெண் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அதனாலதான் வேத வல்லுநர்கள் எழுதி வைக்கிறாங்க, அவரை இயேசு கிறிஸ்துவை அதட்டினதற்கான ஒரு காரணம் என்ன, நீங்க பிள்ளையை தொடக்கூடாது, ஆசீர்வதிக்க கூடாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னதற்கான ஒரு காரணம் என்னவென்றால், அங்கே இருந்தவர்கள் யார், பெண் குழந்தைகள். ஆனா இன்னைக்கு காலையில் இந்த போட்டோ பார்த்துக்கிட்டு இருந்தேன், திருவசனம் அந்த போட்டோ, திருவசனம் எழுதின அந்த போட்டோ பார்த்துருப்பீங்க, குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல பசங்க இருந்தாங்க, அதுல பெண் பிள்ளைங்க இருக்காங்களான்னு தெரியல, அதுல யார் இருந்தாங்க, பசங்க தான் இருந்தாங்க. ஆனா வேதத்துல வாசிக்கிறோம், யூத வல்லுநர்கள் வேத வல்லுநர்கள் எழுதி வைக்கிறாங்க, அந்த பெண் பிள்ளைகள் அந்த இடத்துல வந்ததுனாலதான் என்ன செய்யறாங்க, சீசர்கள் என்ன செய்யறாங்க, அதட்டுறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருடைய எதிர்ப்பையும் மீறி அந்த வந்த பிள்ளைகளை தொட்டு என்ன செய்தார், ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சிறு பிள்ளைகளை நேசிக்கிற ஒரு ஆண்டவர், பெண் பிள்ளைகளை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் என்ன செய்கிறார், இருக்கிறார். எனவே பெண் பிள்ளைகளாய் பிறப்பது ஆசீர்வாதம், பெண் பிள்ளைகளாய் பிறப்பது ஒரு ஆசீர்வாதம். இந்த பெண் பிள்ளைகள் என்ன செய்யணும், ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும், கிட்டி சேரணும், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். வேதத்துல பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில இந்த சிலுவையில தொங்கி கொண்டு இருக்கிறார். அப்போ கீழே நின்னவங்க யார் தான், இந்த பெண்கள் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை சிலுவையில மரித்த பிறகு அவரை அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க. அங்க காலையில ஆர்வமாய் ஓடி வந்தது யார் தான், பெண்கள் தான். இந்த சம்பவத்தை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், நம்ம என்ன செய்ய வேண்டும், பெண் பிள்ளைகள் ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும், அதிகமாய் அன்பு கூற வேண்டும், ஆண்டவரிடத்துல அதிகமாய் நாம் என்ன செய்ய வேண்டும், கிட்டி சேர வேண்டும். எனவே முதலாவது நம்முடைய தலைப்புக்கு கொடுக்கக்கூடிய தலைப்பு, இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை என்ன செய்தார், சிறு பெண்களை என்ன செய்தார், நேசித்து அவர்களை அணைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். நம்முடைய வேத புஸ்தகத்தை யோபு 42 அதிகாரத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். ரொம்ப ஒரு அழகான ஒரு வேத பகுதி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம். யோபு தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு செய்த காரியத்தை இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். யோபு 42 அதிகாரத்தில் வசனங்கள் 13 முதல் 15 முடிய நாம் சேர்ந்து வாசிப்போம். 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும், 2ஆம் மகளுக்கு கெத்சியால் என்றும், 3ஆம் மகளுக்கு கெரனேபு என்று பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இந்த வேத பகுதியில நாம் பார்க்கிறோம், ஆதி காலத்துல யோபுடைய சரித்திரத்துல பார்க்கிறோம், இந்த யோபு என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய பிள்ளைகளை முக்கியமாக பெண் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்னா சுதந்திரம் கொடுக்கிறார். இன்னைக்கு 2024 வருடம், இப்போ தான் இந்த 20வது நூற்றாண்டுல தான் நம்ம என்ன செய்கிறோம், பெண் பிள்ளைகளுக்கு சுதந்திரம், பெண் பிள்ளைகளுக்கு சொத்துல ஒரு உரிமை உண்டு, பெண் பிள்ளைகளுக்கு உரிமை உண்டு, குடும்பத்தில் ஒரு உரிமை உண்டு, அவர்கள் கட்டி கொடுத்த பிறகு அவர்களுக்கு என்ன கிடையாது, உரிமை கிடையாது என்று சொல்லி நம்ம சமுதாயத்தில் ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ தான் என்ன செய்கிறாங்க,
பெண் குழந்தைகள் என்ன செய்யணும், பெண்களுக்கு என்ன உண்டு, அதுல உரிமை உண்டு என்று சொல்லி, சொத்துல பெண் குழந்தைகளுக்கும் உரிமை உண்டு என்று சொல்லி இப்பொழுதுதான் என்ன செய்கிறது, சட்டத்திட்டங்கள் மாறி இருக்கிறது. ஆனா யோபுடைய நாட்கள்ல அவர் என்ன செய்தாரா, அந்த பிள்ளைகளுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்தார்னா சுதந்திரத்தை கொடுத்தார். பிள்ளைகளை என்ன செய்தார்னா பிள்ளைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். நம்முடைய இந்த சமுதாயத்திலும் நம்முடைய பெண்கள், அவர்கள் பெண் பிள்ளைகள் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை என்ன செய்ய வேண்டும், வளர்க்க வேண்டும். அதனாலதான் இன்றைக்கு சாரட்டக்கர் பள்ளிக்கூடம் இன்றைக்கும் பேசப்பட்டு வருகிறது. சாரட்டக்கர் பள்ளிக்கூடம் கட்டப்பட்டதற்கான காரணம் பெண்களுக்காக கட்டப்பட்டது. ஏன் கட்டப்பட்டது, இங்கே வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்த மிஷினரி ஐயா அவர்கள் என்ன செய்றாங்க, தன்னுடைய நாட்டுக்கு கடிதம் எழுதுகிறார். இங்க இருக்கிற பெண்களுக்கு என்ன இல்லை, பெண் பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லை. இங்க இருக்கிற பெண்கள் என்ன செய்யறாங்க, ரொம்ப தாழ்த்தப்பட்டு இருக்கிறாங்க. இந்த பெண்களுக்கு என்ன செய்யணும், அவர்கள் இந்த சமுதாயத்துல ஒரு மதிப்பாக வாழ வேண்டும் என்றால் அந்த பெண் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், கல்வி கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்ததுனால அங்க கடிதம் எழுதுறாங்க. அதை கேட்ட உடனே அந்த சாரட்டக்கர் என்கின்ற அந்த மகள் என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய கையில் இருக்கிற பணங்கள் அது மாத்திரமல்ல மற்றொரு இடத்துல வாங்கி கொடுத்து, இந்த பெண் பிள்ளைகள் என்ன செய்யணும், இந்த சமுதாயத்துல நன்றாக இருக்கணும், பெண் பிள்ளைகளுடைய அடிமைத்தனம் என்ன செய்யணும், ஒழியணும், பெண் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, அடிமையாக இருக்கக்கூடாது, பெண் பிள்ளைகள் சுதந்திரமாய் வாழ வேண்டும், அவர்கள் படித்து நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்பதற்காக மிஷினரிகள் இங்க வந்து என்ன செய்தாங்க, ஊழியம் செய்தாங்க. அதன் மூலமாக தான் சாரட்டக்கர் அந்த பள்ளிக்கூடம் என்ன செய்வது கட்டப்பட்டது. எனவே நம்முடைய பெண் பிள்ளைகளை அதிகமாக நாம் நேசிக்க வேண்டும். பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அப்பொழுது அந்த உலகம், இந்த சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். வேத பகுதியாக, முதல் வேத பகுதியாக நாம் இந்த வேத பகுதியை நாம் வாசித்தோம். 5ஆம் அதிகாரத்தில் நாகமானை குறித்து நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து ஒரே ஒரு வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம். 2 வசனங்கள் 3, 4. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என் தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தாள். இந்த வேத பகுதியில ஒரு சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைக்கு அந்த நேரத்தில் வயது ஒரு 12 வயது இருக்கும் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. 12, 13 வயது இருக்கும் என்று சொல்றாங்க. சின்ன பிள்ளை, சின்ன பெண் பிள்ளை. அவளை என்ன செய்யறாங்க, அடிமையாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த பெண் பிள்ளையினுடைய வேலை என்னன்னா, வீட்டை என்ன செய்யணும், பெருக்கணும், வீட்டை சுத்தப்படுத்தணும், ஒரு அடிமை வேலை. ஆனா அந்த பெண் பிள்ளை அந்த ஊருக்கு அந்த இடத்துல அடிமையாக இருக்கிறாங்க, நாகமான் என்கின்ற வீட்டுல. இப்போ அந்த நாகமானுக்கு வியாதி இருக்கிறத அறிந்து கொள்ளுகிறாள். அறிந்து கொண்ட உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்றாங்க, இப்படி எங்க ஊருக்கு போனா அங்க என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்கும். அப்போ உடனே இந்த வேத பகுதியில பார்க்கிறோம், அந்த சின்ன பிள்ளையினுடைய அந்த வார்த்தைக்கு என்ன செய்யறாங்கன்னா மதிப்பளிக்கிறாங்க. சின்ன பிள்ளை தான், 12, 13 வயது மதிக்கத்தக்க பெண் பிள்ளை தான், ஒரு சின்ன பிள்ளை தான். ஆனா அந்த பெண் பிள்ளை சொன்னதை கேட்டு என்ன செய்யறாருன்னா, அந்த குடும்பம் மதிப்பளிச்சு அந்த ராஜாவுக்கு கடிதம் கொடுக்கப்படுகிறது. ராஜா அப்புறம் எலிசா தீர்க்கதரிசிக்கு, அந்த எலிசா தீர்க்கதரிசி என் இடத்துல வாருங்கள் என்று அழைக்கிறார். இப்போ எலிசா தீர்க்கதரிசி அந்த பெண் பிள்ளையினுடைய அந்த வார்த்தையை கேட்டு மதிப்பளித்ததுனால ஒரு பெரிய அற்புதமே நடக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம் 14வது வசனத்துல, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வேத பகுதியில அந்த குடும்பம் அந்த 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 சின்ன பிள்ளையினுடைய, பெண் பிள்ளையினுடைய வார்த்தைக்கு மதிப்பு அளித்ததுனால அந்த நாகமான் என்ன செய்கிறார்னா பரிபூர்ண சுகத்தை என்ன செய்கிறார், பெற்றுக்கொள்கிறார். வேதத்தில் நீங்க இயேசு கிறிஸ்து காலத்துல சொல்லும்போது இவ்வாறு இருக்கும். அந்த நாட்கள்ல எத்தனையோ அந்த குஷ்டரோகிகள் இருந்தாங்க. ஆனா யாருக்கு மாத்திரம்தான் சுகம், இந்த நாகமான் மாத்திரம்தான் என்ன செய்கிறார், சுகத்தை பெற்றுக்கொள்கிறார். காரணம் என்ன, இந்த நாகமான் சுகத்தை பெற்றுக்கொண்டதற்கான ஒரே ஒரு காரணம் என்ன, அந்த சின்ன பிள்ளையினுடைய வார்த்தையை என்ன செய்யல, அசட்டை பண்ணல. அந்த பிள்ளையினுடைய
வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவர் போனதுனால, அந்த நாட்டுக்கு போனதுனால, அந்த தீர்க்கதரிசியின் இடத்துல போனதுனால, அந்த வார்த்தையை கேட்டு அந்த யோர்தான் நதியில முழுங்கி எழுந்ததுனால தான் அற்புத சுகத்தை அந்த நாகமான் பெற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்னா, பெண் குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை நாம் என்ன, பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். இப்படி நாம் பெண் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நம்முடைய சமுதாயத்தில் பெரிய காரியங்கள் நம்முடைய பிள்ளைகள் செய்வாங்க. ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி, ஒரே ஒரு நபரை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அன்னை தெரசா என்கின்ற அம்மாவை பற்றி தெரியும். அந்த அம்மாவை இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. காரணம் என்னன்னா, அவர்கள் ஒரு பெண்ணாக பிறந்தாலும் அந்த அம்மா என்ன செய்தாங்க? தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் காணப்பட்டது. அவர்கள் தன்னை முழுவதும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக வாழ்ந்ததுனால இந்த சமுதாயம் அவர் என்ன செய்தாங்க? சிஸ்டராக என்ன செய்கிறாங்க? அனுப்புகிறாங்க. இந்த சமுதாயத்திலும் புறக்கணிக்கப்படலை. அந்த அம்மா அழகாக அவங்கள சிஸ்டராக அனுப்புகிறாங்க. அவர்கள் வந்து இந்த சமுதாயத்தில் ஆற்றின பணி பெரிய காரியம். இன்றைக்கும் அன்னை தெரசா என்கின்ற பெயரை எத்தனை யூகங்கள் வந்தாலும் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. காரணம் ஒன்று தான், இந்த சமுதாயம் அந்த அம்மாவை என்ன செய்தாங்க? புறக்கணிக்கலை. வெளிநாட்டில் அந்த சமுதாயம் அந்த அம்மாவை புறக்கணிக்கலை. நீங்கள் எதை விரும்புகிறீங்க? இல்லை, ஆண்டவருக்கு சேவை செய்யணும், சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னதுனால அந்த பிள்ளைய அதற்கு நேராக வளர்த்து அந்த அம்மாவை அந்த பணிக்கு அனுப்புனதுனால இன்றைக்கும் இந்த சமுதாயம் அந்த அம்மாவுடைய பணியை என்ன செய்கிறது? பாராட்டுகிறது. எனவே திருச்சபையார் நாம் நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பெண் பிள்ளைகளை நாம் நேசிப்போம். அவர்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரே விஷய தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை அணைத்து அவரை தொட்டு ஆசீர்வதித்த நல்ல தெய்வமே, எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற பெண் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா, பிள்ளைங்க நன்றாக ஞானத்தை தாங்கப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு. அப்போ எங்கள் பிள்ளைங்க இந்த உலகத்தில் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ எங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கணும். கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாக மாறணும். கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. எங்கள் பிள்ளைகள் அனைவரையும் உடைய கரத்தில் தருகிறோம். விசேஷமாக பெண் குழந்தைகளும் உடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.